சரி, இது யார் இந்த வைத்திலிங்கம்னு பார்க்கும்பொழுது அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நால்வர் அணி இருந்தது இல்லையா, அந்த நால்வர் அணியில் மிக முக்கியமான நபராகவும் வைத்திலிங்கம் இருந்திருக்கிறாரு. தினகரன் தரப்பு பக்கத்தில் சில எம்எல்ஏக்கள் போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. அந்த 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை தடுத்து நிறுத்தி அதிமுகவிலே தக்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையும் செய்தார் இதே வைத்திலிங்கம். வைத்திலிங்கம் திமுகவுக்குள்ள வர்றதுக்கு முன்பாக தாவேக்காவுக்குள்ள போகிறதுக்கான எல்லா ஐடியாவும் அவர்கிட்ட இருந்துச்சு. செங்கோட்டையின் பேச்சு போட்டு அவர் தாவேக்காவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருந்தார். இந்த ஜனநாயகன் பிரச்சனை, அதே போல் இந்த சிபிஐ வழக்கு, இதெல்லாம் காரணமாக விஜய் அவர்கள் சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தினால அப்படியே அமைதியாக இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ள டீல் போட்டு அவரை திமுகவுக்கு இழுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் டெல்லி போயிருந்தார். அந்த டெல்லி போன நிகழ்வுக்கு பின்பாக ஓபிஎஸ் தரப்புக்கு அதிமுக இடமில்லைன்னு சொல்லி பேசின அந்த செய்தியெல்லாம் வந்த பிறகு வைத்திலிங்கம் டென்ஷன் ஆகிட்டதாகவும் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிற மாதிரி காரணத்தை எல்லாம் முன்வைத்து தான் இன்னைக்கு திமுகவில் போயிருக்கிறதாகலாம் சொல்லப்பட்டுச்சு. செங்கோட்டையன் மட்டுமே வெற்றியை தீர்மானிச்சிட முடியாது. செங்கோட்டையன் மாதிரி இன்னும் பலரும் தாவேக்காவுக்கு தேவைங்கிற விஷயமும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் வைத்திலிங்கத்தை திமுக தட்டி தூக்கிடுச்சு, தாவேக்கா தவற விட்டுடுச்சு அப்படிங்கிறது தான் இன்று நம்ம சொல்லக்கூடிய செய்தி. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காலையிலிருந்து வைத்திலிங்கம், அதாவது ஒரத்தநாடு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைஞ்சிட்டார். ஓபிஎஸ் கூட வெளியே வந்தார் இல்லையா, ஓபிஎஸ்லேருந்து வெளியே வரும்போது கூட வந்தவர் வைத்திலிங்கம். அவர் இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிட்டாருங்கிற செய்தி ரொம்ப பரவலாக எல்லா ஊடகங்களிலும் அதை பேசு பொருளாக மாறி இருக்கு. கலைஞர் இருந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில், டெல்டா பகுதியில் மிகப்பெரிய அளவில் சில தலைவர்கள் இருந்தாங்க. குறிப்பாக கோசி மணியை குறிப்பிட்டு சொல்லலாம். கோசி மணியை கலைஞரே சோழமண்டல தளபதிங்கிற அளவுக்கெல்லாம் புகழாரம் சூட்டின ஒரு நபர். அவருடைய வயது மூப்பின் காரணமாக அவரால் இப்போ கரண்ட் டைமில் அவரால் பெரிய அளவில் செயல்பட முடியாத ஒரு சூழலில் மாறின பிறகு இப்போ யாராக இருக்கா டெல்டா பகுதியில் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் திமுகவில் டைட்டான டஃப் கொடுக்குற ஒரு கேண்டிடேட் இல்லைங்கிற ஒரு விமர்சன பார்வை தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதை தீர்த்து வைக்கக்கூடிய விதமாக வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்திருந்தது. சரி, இது யார் இந்த வைத்திலிங்கம்னு பார்க்கும்பொழுது அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நால்வர் அணி இருந்தது இல்லையா, அந்த நால்வர் அணியில் மிக முக்கியமான நபராகவும் வைத்திலிங்கம் இருந்திருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வச்சு அம்மையார் ஜெயலலிதா பார்த்துருக்காங்க. அம்மாவுடைய தீவிர விசுவாசி கூட அவர். அதே போல் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இரட்டை தலைமை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நெருங்குது. ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ்ங்கிற மாதிரி பிரியுது. அந்த டைமில் தினகரன் கட்சியிலேருந்து விலகி வெளியே போகிறாரு. இந்த 2 பேர் சேர்ந்ததனுடைய விளைவாக வெளியே போகிறாரு. அந்த டைமில் கூட தினகரன் தரப்பு பக்கத்தில் சில எம்எல்ஏக்கள் போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. அந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை தடுத்து நிறுத்தி அதிமுகவிலே தக்க வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையும் செய்தார் இதே வைத்திலிங்கம். அதே போல் எம்எல்ஏக்களை தடுத்ததில் ஆரம்பித்து கட்சியில் ரொம்ப டைட் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் வைத்திலிங்கம் இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக நான் ஏற்றுக்க மாட்டோன்னு சொல்லி ஓபிஎஸ் எதிர்ப்பது போல ஓபிஎஸ் கூட சேர்ந்து துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் எதிர்க்கிறாரு. அந்த டைமில் ஓபிஎஸ், வைத்திலிங்கம், அதே போல் மனோஜ் பாண்டியன் இவங்கெல்லாம் கட்சியிலிருந்து வெளியேறி, அதாவது அதிமுகவினுடைய தொண்டர் மீட்பு குழுன்னு சொல்லி ஒரு அமைப்பாக திரள்றாங்க. நாங்கள் எங்களோட உரிமை மீட்க போகிறோம், இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரானதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், வெளியேறியவர்களை எல்லாம் நீங்கள் மறுபடியும் உள்ளே சேர்த்துக்கணுன்ற மாதிரி பல கோரிக்கைகளை முன் வச்சு இந்த தொண்டர் மீட்பு குழு உருவாகிறது. அந்த தொண்டர் மீட்பு குழு இன்றைக்கி தொண்டர் மீட்பு கழகமாக மாற்றப்பட்டு விட்டது. அதுவும் கூடுதலான ஒரு தகவல். இப்படி இரட்டை தலைமை தான் வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும், அதே போல் பிரிஞ்சு, அது அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு போனவங்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற 2 மேஜரான விஷயத்தை முன்வைச்சு தான் அவர் தொடர்ச்சியாக களமாடுகிறார் வைத்திலிங்கம். ஓபிஎஸ் கூட சேர்ந்து களமாடிட்டு இருந்தார்.
அதே மாதிரி இப்படி தொடர்ச்சியாக அதிமுக மீட்பு கழகமாக மாற்றப்பட்டு அதில் வந்து அதிமுகவில் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதிமுக மீண்டும் ஒன்றிணையணுன்ற மாதிரியான தொடர் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வந்தது. செங்கோட்டையன் கூட அப்படியான விஷயங்கள்லாம் கூட பேசியிருந்தார், நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில். அப்படி பேசின நபர் பொங்கல் அந்த டைமில் வந்து சொந்த ஊருக்கு போகிறாரு. சொந்த ஊர் எதுனா தெலுங்கன் குடிக்காடு அப்படிங்கிற பகுதி, ஒரத்தநாடு, தஞ்சாவூரில் தெலுங்கன் குடிக்காடுங்கிறது தான் அவரோட பூர்வீகம். அங்கே போன பிறகு திமுகவினுடைய சில தலைவர்கள் அவரை சந்தித்து பேசினதாகவும் செய்தி வந்துச்சு. அந்த சந்தித்து பேசின டைம்லேயே திமுகவில் இணைய போகிறாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து பரவலாக பேசப்பட்டிருந்த நேரத்தில், இல்லை அப்படிலாம் கிடையாது, அது தவறான செய்தின்ற மாதிரி அவர் தரப்பில், வைத்திலிங்கம் தரப்பில் வந்து அவர் தொண்டர்கள் மூலமாக அதற்கு பதில் சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்தநாள் வந்து சமீபத்தில் கொண்டாடப்பட்டது அதிமுக தொண்டர்களால். அந்த எம்ஜிஆரினுடைய அந்த பிறந்தநாள் விழாவை கூட இவர் வந்து என்ன செய்யணும்னா மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தணுன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிவிட்டு, அந்த நிகழ்ச்சியில் சில காரணத்தை சொல்லி வைத்திலிங்கமே அதை வந்து தவிர்த்துட்டார். அவர் அந்த இடத்துல வந்து மாலையை அணிவிக்கலை எம்ஜிஆர் அவர்களுக்கு. அப்பயும் அரசியலில் வந்து சில சலசலப்பு வந்துச்சு. ஒருவேளை வேறு மாதிரி ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரோன்ற அளவுக்குலாம் வந்துச்சு. அந்த டைம்லேயும் அவர் வந்து மறுக்கிறார், இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்கன்ற மாதிரி மறுக்கிறார். உடல்நிலை சரியில்லைங்கிற ஒரு ரீசனும் அவருக்கு இருந்துச்சுன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இப்படி திமுகவில் வந்து சேரப்போகிறோங்கிற விஷயத்த தொடர்ச்சியாகவே ரகசியமாகவே வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க வைத்திலிங்கம் அவருடைய தரப்பும். ஏன்னா அந்த விஷயம் வந்து கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு உப்பு சப்பில்லாத மேட்டராக மாறிடும். ஆமாம், ஆல்ரெடி பேசித்தானே இருந்தாங்க, அப்புறம் என்ன புதுசாக போய் சேர போகிறாங்களா, அது எல்லாம் ஆல்ரெடி பேசினது தானேன்ற மாதிரி மாறிடுங்கிற காரணத்தினால வைத்திலிங்கம் வந்து ஊர்ஜிதப்படுத்தி இல்லை ஆமான்றதெல்லாம் சொல்லாமல் தவிர்த்துக்கிட்டே வந்தார். பட் ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ரகசியம் உடைக்கப்படுகிறது. அந்த உடைக்கப்பட்ட தினம் தான் இன்றைக்கி 11:30 மணி போல் சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாரு. எம்எல்ஏ ஒரத்தநாடு எம்எல்ஏ அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கி வந்து திமுகவிலும் அவர் வந்து இணைந்திருக்கிறார் வைத்திலிங்கம் உட்பட அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இணைந்திருக்கிறாங்க. குறிப்பாக வெள்ளமண்டி நடராஜன், அதே போல் குன்னம் டிஆர் ராமச்சந்திரன், நாஞ்சில் சத்யராஜ் இவங்கெல்லாம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இந்த இணையக்கூடிய இந்த விஷயத்தில் 2-3 செய்திகள் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, வைத்திலிங்கம் திமுகவுக்குள்ளே வர்றதுக்கு முன்பாக தாவேக்காவுக்குள்ளே போகிறதுக்கான எல்லா ஐடியாவும் அவர்கிட்ட இருந்துச்சு. செங்கோட்டையின் பேச்சு போட்டு அவர் வந்து தாவேக்காவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருந்தார். இந்த ஜனநாயகன் பிரச்சனை, அதே போல் இந்த சிபிஐ வழக்கு, இதெல்லாம் காரணமாக விஜய் அவர்கள் சரியான முறையில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தினால அப்படியே அமைதியாக இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து உள்ள டீல் போட்டு அவரை வந்து திமுகவுக்கு இழுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அமைச்சர் அன்பில் மகேஷனுடைய மனைவியினுடைய ஊரும் அதே மாதிரி தெலுங்கன் குடிக்காடு தான் அவங்களுடைய பூர்வீகம். கிட்டத்தட்ட வைத்திலிங்கமும் அமைச்சர் அன்பில் மகேஷும் சொந்தக்காரங்க தான். அன்பில் மகேஷை வந்து வைத்திலிங்கம் மாப்பிள்ளன்னு தான் சொல்லி கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டுகிறது. இன்றைக்கி தேதிக்கு சோழமண்டல தளபதியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் வைத்திலிங்கம்ன்ற மாதிரியான செய்திகளும் அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. கூடுதலாக செந்தில் பாலாஜியும் அண்ணே நீங்கள் வந்து கட்சியில் சேர்ந்துக்கங்கண்ணே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாராம். சொன்னதோடு சேர்த்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நாங்கள் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு திமுக தரப்பில் இருந்து. கூடுதலாக அன்பில் மகேஷ் வந்து இதை உறுதிப்படுத்தணும், ஏன்னா அவர் டபுள் மைண்டில் இருக்காருங்கிறதுனால முதல்வர்கிட்டே டேரெக்டாக ஃபோனை போட்டு கையில் கொடுத்து முதல்வரும் வந்து அழைத்திருக்கிறார் வைத்திலிங்கத்தை. அதன் காரணமாகவும் போயிருக்கிறாங்க. அவர் ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கிறார். அதாவது ஒரத்தநாட்டில் அடுத்த முறை சீட்டு வேணுங்கிறது, அதே போல் அவருடைய மகன் பிரபுவுக்கு வந்து கட்சியில் பிரபுவோடு சேர்த்து குறிப்பிட்ட அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கட்சியில் பதவி கொடுக்கணுன்ற மாதிரியான செய்தியும் கொடுத்துருக்கிறாரு. அமைச்சர் பதவியும் வேணுங்கிற மாதிரி வைத்திலிங்கம் கேட்டிருப்பதாகலாம் செய்திகள் வந்திருக்கிறது. இவரும் சம்மதம் சொல்லிட்டாங்க திமுக தரப்பில் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில், ஏன்னா அதிமுகவில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்களுடைய அங்கேருந்து தான் வந்தாங்க, அங்கேயே போயிருக்கலாம். ஆனால் அதிமுகவுக்குள்ளே யூபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் டெல்லி போயிருந்தாங்க. அந்த டெல்லி போன நிகழ்வுக்கு பின்பாக ஓபிஎஸ் தரப்புக்கு அதிமுகவில் இடமில்லைன்னு சொல்லி பேசின அந்த செய்தியெல்லாம் வந்த பிறகு வைத்திலிங்கம் டென்ஷன் ஆகிட்டதாகவும் அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிற மாதிரி காரணத்தை எல்லாம் முன்வைத்து தான் இன்றைக்கி திமுகவில் போயிருக்கிறதாகலாம் சொல்லப்பட்டுச்சு. இன்றைக்கி பத்திரிகையாளர்கள்ட்ட வைத்திலிங்கம் பேசும்போது ஒரு 2 விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, அதிமுக சுதந்திரமாகவே செயல்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லியிருந்தார். அதே போல் ஓபிஎஸ் கூட்டணி குறித்த விவகாரத்தில் முடிவெடுக்கிறதுல ரொம்ப தாமதப்படுத்துகிறாரு, தேர்தல் நெருக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. இந்த காரணத்தை வைத்து இன்றைக்கி வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு.
இவர் கூட வந்து வெல்லமண்டி நடராஜன் இருக்குன்னு சொன்னது போல் குன்னம் டிஆர் ராமச்சந்திரன், தஞ்சை முன்னாள் துணை மேயராக இருந்த மணிகண்டன், நாஞ்சில் சத்யராஜ் இவங்கெல்லாம் வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. டிவிகேவுக்கு போயிருக்க வேண்டிய ஒரு நபர் சரியான முறையில் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிற காரணத்தினால இன்றைக்கி திமுகவுக்கு இழுக்கப்பட்டு இருக்கிறார். அப்போது இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக ஒருத்தர் திமுகவை தேர்வு செய்கிறார். இன்னும் சொல்லப்போனால் வைத்தியலிங்கமும் முதல்வர் ஸ்டாலினும் கடுமையாக பேரை சொல்லி விமர்சனம் செஞ்சுக்கிட்ட சம்பவம்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இனி போய் இணைஞ்சிருக்கிறார். ஒன்று. 2வது, தாவேகா எல்லா கட்சிகளுமே பிரச்சனை சந்திப்பாங்க, வழக்குகளை சந்திப்பாங்க, சமூக பிரச்சனைகளை கையெடுக்கணும், அதே போல் முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்லி பல விஷயங்கள் நடக்கும். ஒரு கட்சின்னு நடந்தால் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி தான் எல்லா கைகளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இவர் சிபிஐ வழக்கில் இருக்கிறாரு, ஜனநாயகம் பட பிரச்சனையினால எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல, அதனால தான் போய் கட்சியில் இணைய முடியலன்னு சொல்லும் பொழுது தாவேகா அடிமட்டத்தில் தொண்டர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, விர்ச்சுவல் வாரியர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, மக்கள் ஆதரவு இருக்குது. ஆனால் தலைமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படி முக்கியமாக தலைவர்களை இழுத்து போட்டிருந்தாங்க. செங்கோட்டையனுங்க அவருடைய முயற்சிக்கு ஒரு ஒரு பதில் கிடச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி இன்னும் டெல்டா பகுதியில் தாவேகா அவனுடைய காலை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக அங்கே வந்து வச்சுருக்கலாம்ல. ஏன் அதை தவற விட்டாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு என்ன பதிலுங்கிறத அவங்களே முடிவு செஞ்சுக்கிட்டோம். இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, வைத்திலிங்கம் அவருடைய இணைப்பு வந்து திமுகவில் நடக்கும். அப்போ அந்த நடக்கிறதுக்கு முன்பாகவே அதிமுகவில் இருந்த அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வைத்திலிங்கம் தரப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் சீக்கிரமாக அவங்கள வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை முடுக்கி விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இவருக்கு வந்து பதவியேற்பு விழா, அதாவது திமுகவில் வந்து சேரக்கூடிய அந்த இணைப்பு விழா கொண்டாடுவதற்கு முன்பாக அவர் கூடாரத்திலேருந்து பிச்சுக்கிட்டு இங்கே ஆளுநரை கொண்டு வரணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செயல்படுத்திகிட்டு இருப்பதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இப்படி வைத்திலிங்கம் அப்படிங்கிற ஒரு நபரை சுற்றி பல அரசியல் விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதற்கு அடுத்து இன்னும் 2-3 பேர் கட்சியில் இணைய போகிறதாகலாம், திமுகவில் இணைய போகிறதாக, அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் திமுகவில் சேர போவதாகலாம் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. இதில் தாவேகா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு கட்டம். ஏன்னா செங்கோட்டையனை நீங்கள் அழகாக கொண்டு வந்துட்டீங்க, அவர் கட்சிக்கு நல்லா பணியாற்றுறாரு, அதெல்லாம் ஓகே தான். பட் அடுத்தடுத்த தலைவர்கள் கட்சிக்கு வர விரும்புகிறவங்கள எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும்ங்கிற விஷயத்தில் தாவேகா மிகப்பெரிய ஒரு அசட்டையாக இருக்கிறது, அசட்டுத்தனமாக இருக்கிறதுங்கிறத உதாரணமாகவும் இந்த சம்பவம் குறிப்பிடப்படுகிறது. இன்றைக்கி வைத்திலிங்கம், நான் ஏற்கனவே சொன்னது போல் வைத்திலிங்கம் உள்ளே வந்திருந்தாருன்னா டெல்டா பகுதியில் தாவேகாவுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்டாண்டு கிடச்சிருக்கும். அவங்க நின்று பேசுகிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதை தவற விட்டுட்டாங்க தாவேகாவினருங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஸோ ஓகே, இப்படி ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் தேர்தலுக்கு முன்பாக இங்கிட்டு இருந்து அங்கிட்டு தாவறது, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு தாவறதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனாலும் வளரக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கும் பொழுது அது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கணுங்கிற விமர்சனம் தான் பல தரப்புல இருந்து வைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, தாவேகா எதுக்கு தான் திட்டுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாம் பார்வையெல்லாம் கழட்டி வச்சுட்டு கட்சிக்கு எது நல்லது, கட்சியுடைய வளர்ச்சிக்கு எது நல்லது, 2026 எப்படி நம்ம திமுக வீழ்த்தலான்ற ஒரு வியூகத்தில் அவங்க வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் மோட்டாக வச்சு செயல்படுறாங்க. அதற்கு என்ன செய்யணுமோ அதை சரியான முறையில் விரைவாகவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களெல்லாம் தொடர்ச்சியாக தாவேகாவுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் மட்டுமே வெற்றியை தீர்மானிச்சிட முடியாது, செங்கோட்டையன் மாதிரி இன்னும் பலரும் தாவேகாவுக்கு தேவைங்கிற விஷயமும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் வைத்திலிங்கத்தை திமுக தட்டி தூக்கிடுச்சு, தாவேகா தவற விட்டுடுச்சு அப்படிங்கிறது தான் இன்று நம்ம சொல்லக்கூடிய செய்தி. நன்றி.